எக்ஸசைஸ் 5.4ல கொஸ்டின் நம்பர் 6 அதில் கவனிச்சு பாரு. நான் சொன்னது இருக்கு பாரு. ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் கொடுத்துருக்கா. கிவன் ஹைப்பர்போலா ஈக்குவேஷனை பாரு. கிவன் டேய் பாரு முதல்ல கிவன் இதெல்லாம் பார்த்து நீங்க தான் செய்யணும். ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா சரி என்னம்மா கொடுத்துருக்கு? 12x ஸ்கொயர் 108 சரிம்மா. டேய் அம்மா கவனி, இதுல இருந்து சரி பண்ணிக்க முதல்ல. டேய் கவனி, இதுல இருந்து சரி பண்ணிக்க அப்படின்னா வெயிட் இதுல இருந்து சரி பண்ணிக்க அப்படின்னா டிவைடட் பை 108 போடு. டிவைடட் பை 108 அப்படின்னா ரெண்டு சைடு 108 டிவைட் பண்ணணும். இப்படி 108 மைனஸ் 9y ஸ்கொயர் பை 108 ஈக்குவல் டு 108 டிவைடட் பை 108. ஏன்னா அந்த ஃபார்மெட்டு கொண்டு வரணும் 1. இது ரெண்டே அடிச்சிட்டோம்னா 12 into 9 மல்டிப்ளை பண்ணி பாரு. அது வந்துச்சுன்னா ரீப்ளேஸ் ஆயிடும். 52 18 கெட்டு மிச்சம் 1 9 1 10 108 கரெக்ட் தான். அப்போ 9 இங்கே வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர் பை 9 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 12. இதுதான் ரிக்வயர்ட் அந்த தேவையான இது ஹைப்பர்போலா ஈக்குவேஷன். இப்போ இதில் முன்னாடி கொடுத்துருக்கு பேர் என்னது? ஏ ஸ்கொயர். நான் இருக்கா இல்லையா? முன்னாடி கொடுத்தது பேர் ஏ ஸ்கொயர், பின்ன பக்கத்தில் உள்ளது பி ஸ்கொயர். ஃபர்ஸ்ட்ல வர்றோம் ஏ ஸ்கொயர் 12. இதில் ஏ கண்டுபிடிச்சோம்னா 3 வந்துடும். சரிதான் நான் சொல்றது. இதில் பி கண்டுபிடிச்சோம்னா ரூட் ஆஃப்னு போடணும் 2√3 வருமானு பாரு. என்னடா 4 3 சார் 12 தானே, 4 வெளியே எடுத்தா 2 உள்ள வந்துரும்ல. ரைட். ஏன் சார் கண்டுபிடிச்சிருக்கோம்னா இப்போ அதுக்கப்புறம் பேராமெட்ரிக் ஃபார்ம் கொடுத்துருக்கு பாரு. தீட்டா பேராமெட்ரிக் என்ன பேராமெட்ரிக்னு பாரு. பேராமெட்ரிக் வந்து என்னது? அட்டு தீட்டா. தீட்டா ஈக்குவல் என்ன கொடுத்துருக்கு? 5/, அந்த சொல்லுது பாரு 5/3. அப்போ இதுக்கு நீ தெரிஞ்சிருக்கணும். இப்போ தான் உன்னுடைய புத்திசாலித்தனம். லெட் x is equal to a secant theta, y equal to a tan theta அப்படின்னு எடுக்க தெரியணும். x is equal b, சாரி இந்த இடத்துல b. இப்போ கணக்குக்கு வர்றோம். x is equal to a க்கு 3 secant pi/3, y equal to 2√3 tan pi/3 அப்படின்னு எழுதணும். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன் பாரு எப்படி செஞ்சுட்டு இருக்கேன்னு. x is equal to 3 secant pi/3 cos 60க்கு என்னன்னு பார்த்து தலால மாத்திக்கும். cos 60க்கு என்ன அப்படின்னு பாருங்க. sin 30 2 1/2 வருமா காசுக்கு? அப்ப 2 வரும் இதுக்கு ஆன்சர். சரியான்னு பாரு. cos 60க்கு என்ன வரும்? sin 30க்கு 1/2. cos 60க்கு என்னதான் 1/2 தானே. அப்ப அதை அப்படியே தலால போட்டோம்னா சீக்கன் ஆயிரும். அப்ப 2/1. அப்ப என்ன வந்துடும்? 2. தெரியுதா சொல்றது? அப்ப 3 2 சார் என்ன வந்துருச்சு? 6. ஒரு ஆன்சர் எடுத்துட்டேன் எக்ஸுக்கு. அங்கிட்டு வா. இது என்னன்னு பாரு. y equal to 2√3 1/√3 வரும். tan 60 √3 1 சாரி √3 tan 60 என்ன வந்துடும்? √3. ரெண்டையும் பேருக்குன்னா வெறும் 3. அப்ப என்ன வந்துருச்சு? 6 வந்துருச்சு. அப்ப பாயிண்ட் கிடைச்சிருச்சு பாரு. என்ன கிடைச்சிருக்கு? பாயிண்ட் வந்து 6,6 அப்படின்னு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இப்போ நான் கொஸ்டின் பண்ண இப்போ நான் கணக்குக்கு வரேன். இதை வேணா x1 y1 வச்சுக்கோ. இதான் x1 y1 வச்சுக்கோ. இப்போ நான் சொன்ன கணக்குக்கு நீ வரணும். என்ன கணக்குக்குன்னா அவன் கொடுத்துருந்தான் பாரு 12x ஸ்கொயர் மைனஸ் 9y ஸ்கொயர் ஈக்குவல் டு 108. திருப்பி இப்போ நான் வரணும். இப்போ தான் உன் டேலண்ட். இந்த எக்ஸ் ஸ்கொயரை பிரிக்க சொன்னேன். இந்த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் எழுதணும். இப்போ தான் ஆன்சர். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அட்டுன்னு எழுதி x1 y1 அப்படின்னு எழுதுறேன். இதை பிரிச்சோம்னா என்ன வரும்? 12 into x x1 மைனஸ் 9 into y y1 ஈக்குவல் டு 108. இப்போ பாசிங் த்ரூ த பாயிண்ட்னு போட்டோம்னா அந்த நம்பரை போடணும். இந்த நம்பரை. அவ்வளோதான். பாசிங் த்ரூ த பாயிண்ட். இந்த புள்ளி வழி செல்லும்னு அர்த்தம். பாசிங் த்ரூ த பாயிண்ட் 6,6. இப்போ போடுதுல 12x into 6 மைனஸ் 9y into 6 ஈக்குவல் டு 108. அடிச்சு கூட எழுதலாம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. காமனா டிவைட் பண்ணி கூட எழுதலாம். காமனா டிவைட் 108 டிவைட் பண்ணிடவா? 108 டிவைட் பண்ண இங்கே என்ன வந்துடும்? 9 வந்துடும். எக்ஸ் இன்ட்டு 6ன்னு வந்துருமா? சரியாடா வந்துடும். ரைட்டா தப்பா? கீழே வருமோ? தப்பா அழிட்டேன். அப்போ வேண்டாம். வேற எதாவது 9 வேற எதாவது டிவைட் பண்ணலாமான்னு பாரு. அப்படி ஈக்குவேஷனாக நிறுத்துவோம். அதுக்காண்டி சொல்ல வந்தேன். அப்படி மொத்தமாக நிறுத்துற மாதிரி எதில் நிறுத்தலாம்? டேய் சொல்லு ஏதாவது ஒன்று.
3 டிவைட் பண்ணவாடா. 4 3s are 12டா. 2 3s are 6 ஆடா. 3 3s are 9. 2 3s are 6. அடுத்து என்ன வரும்? 3 3s are 9. 6 3s are 18. மறுபடியும் எதா டிவைட் பண்ணலாம்? 2 ஆலடா. அப்போ என்ன வரும்? 2x அவ்வளோதானே. இதான் 2 ஆல டிவைட் பண்ணுற. 4 2 8 4 2 வருமா? சாரி, இங்கே என்ன வந்துடும்? 4x 3y 2 ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? 18ஆ? 18. இதுதான் ஆன்சரு. புரியுதான்னு பார். ரிக்வயர்டு டேஞ்சன்ட். ஆன்சரை பார்த்துக்கோ. பார்த்துக்காது. நம்ம ஏன்னா நம்மளாம் செய்கிறோம்ல, பார்க்கணும். கொஞ்சம் பாரு, இந்த இடம் தப்பாக இருக்கு. டிவைட் பண்ணுறது அவசரம்லாம் பண்ணுங்க. இந்த இடத்துல பார்த்து பொறுமையாக செய். 6 ஆல் டிவைட் பண்ண என்ன ஆகும் பாரு? 12x 9y 1 6 ஆர் 6ன்னு வரும். அடுத்து என்ன வரும்? 6 8 சார் தானே வரும். 8ஆ 6ஆ? 8. சரி, அடுத்து எதால் டிவைட் பண்ணலாம்? 3 ஆல் டிவைட் பண்ணோம்னா 4x மைனஸ் 3y 6 3 சார் 18. கரெக்டானு பார்த்துக்க. உள்ளே கொண்டு வரீங்கன்னா 4x மைனஸ் 3y மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. கரெக்டானு பார்த்துக்கோ. டிவைட் பண்ணலாம் பொறுமையாக பார்த்துக்க. இது டேஞ்சன்ட். ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அப்படின்னா இதுலேருந்து கண்டினியூ பண்ணுங்க. கணக்கு பக்கத்தில் வேணால் போட்டுக்க. இந்த இடத்துக்கிட்ட வரணும். இந்த ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அட் அப்படின்னு எழுதி 6,6ன்னு எழுதி ஒரே கணக்கு தான். இது ரெண்டே கோஎஃபிஷியன்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணு. அதான் ஒன்று சொன்னேன். அப்போ 3xன்னு வந்துடும் ப்ளஸ் 4yன்னு வந்துடும். நடுவில் இதை ஈக்குவேஷனை மாற்றினோம்னா அணி பாருங்க, ப்ளஸ் கேன்னு அர்த்தம் ஈக்குவல் டு 0. இப்போ பாசிங் த்ரோ த பாயிண்ட்டும் போட்டோம்னா 3 × 6,6 அப்ளை பண்ணுறேன். ப்ளஸ் 4 × 6,6 போட்டிருக்கேன். 4 × 6 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. என்ன வருது? 6 3 18, 6 4 24, 18 ப்ளஸ் 20 6 24 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. 42டா. கே ஈக்குவல் டு மைனஸ் 42. அப்போ செகண்டில் கொண்டு போனோம்னா ரிக்வயர்டு ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் 3x ப்ளஸ் 4y மைனஸ் 42 ஈக்குவல் டு 0. சரியான்னு பாரு ஆன்சரை. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் tangent at theta to the hyperbola எழுதுறேன். எப்படி தெரியும் கண்டுபிடிக்க முடியும்? முதல்ல நீ உனக்கு ஸ்டார்ட் பண்றது நம்மளுக்கு தெரிஞ்சதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா. the equation of hyperbola x square by a square minus y square by b square equal to 1. இப்போ உனக்கு இது x1 y1க்கு டேஞ்சன்ட் தெரியணும். the equation of tangent இதைத்தான் உன்னை சொல்லி கொடுத்துருக்கேன். tangent at x1 y1 அப்படின்னு எழுதிட்டு இதை பிரி அப்படின்னு சொல்றேன். அவ்வளோதான், பிரிச்சுட்டேன். இதைத்தானே உன்னை சொன்னேன் பிரின்னு. இது x1 y1க்கு கேட்டிருந்தா இந்த இடத்துல இதை கேட்டிருந்தா இதே ஆன்சரு 2 மார்க்கு. விட்டுட்டு வந்தீங்கன்னா நான் என்ன செய்ய முடியும்? இதே கொஸ்டின் தீர மாதிரி கேட்டுக்கணும். அட் x1 y1 கேட்டால் இதுதான் ஆன்சரு. ஏன்னா புக்கில் பாரு, இதுதான் ஆன்சர் இருக்கும் டேஞ்சன்ட்டுக்கு. நார்மல்னா ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணி ஆன்சர் எடுக்கிறது ஒரு திறமை. தெரியுதா சொல்றது? இப்போ நான் இந்த நிறுத்தியிருக்கேன் டேஞ்சன்ட்டுக்கு, அதுவும் x1 y1 நிறுத்தியிருக்கேன். ஆனால் நான் தீட்டா கேட்டிருக்கேன். இப்போ தான் உனக்கு மைண்டுக்கு நான் வரணும். இது ஹைப்பர்போலா. அப்போ இதுக்கு பேராமெட்ரிக் ஃபார்ம் வந்து தெரியணும். பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்னா x is equal to a secant theta, y equal to b tan theta என்று தெரிய வேண்டும். இதை கொண்டு இதில் அப்ளை பண்ண தெரியாதா? x 1 எடுத்துட்டு a secant theta divided by a square minus y b tan theta divided by b square equal to 1. ஏக்கு ஏ கேன்சல். இதுக்கு பண்ண தெரியாதா உனக்கு? x secant theta divided by a minus y tan theta divided by b equal to 1, which is required equation of tangent at theta to the hyperbola. வேணா பாரு, இதுலயே ஒரு கொஸ்டின் சேர்க்கிறேன். அண்டு நார்மல் அப்படின்ட்டு. அண்டு நார்மல்னா செங்குத்து கேட்குறேன். டேஞ்சன்ட் கண்டுபிடிச்சாச்சு. இது ரெக்கார்ட் நம்பர் 1ன்னு வேணா வச்சுக்கோ.
உனக்கு தெரியும்ல, இது ரெண்டு கோஎஃபிஷியன்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணி பிளஸ் கேன்னு சேர்த்து விட்டா தானே ஆன்சரு. அப்ப அதை யோசிச்சு பொறுமையா நிதானமா எடுத்துட்டு வரணும். எப்படி எடுக்கலாம் சார் அப்படின்னா, முதல்ல இது ரெண்டுக்கு எல்சிஎம் போடுவோம். ஏபி அப்ப குறுக்க பெருக்குன்னா என்ன வந்துட்டா, பிஎக்ஸ் சீக்கன் தீட்டா மைனஸ் ஏஒய் டேன் தீட்டா ஈக்குவல் டு என்ன தம்பி 1. சரியா? அப்ப எக்ஸ் பி சீக்கன் தீட்டா மைனஸ் ஏஒய் டேன் தீட்டா ஈக்குவல் டு தம்பி என்னடா இருக்கு ஏபி. இது உள்ள கொண்டு வா. எக்ஸ் பி சீக்கன் தீட்டா மைனஸ் ஏஒய் டேன் தீட்டா மைனஸ் என்னமா இருக்கு ஏபி ஈக்குவல் டு 0. இது ரெண்டுன்னு வச்சுக்கோ. இது என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா, டேஞ்சன்ட் ஈக்குவேஷனை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்படித்தானே? டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் என்ன செஞ்சிருக்கேன்? இப்போ நான் வர்றேன் பாரு. த ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல், ஈக்குவேஷன் நார்மல் அப்படின்னு எழுதிருக்கேன். இன்டர்சேஞ்ச் பண்ணணும்ல, எக்ஸை மட்டும் விட்டுரு, இதை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இது ரெண்டையும் அப்ப இங்க வந்துடணும். எக்ஸ் இருக்கட்டும், ஏ டேன் தீட்டா இங்க வந்துடும், இங்க பி சீக்கன் தீட்டா இங்க போயிடும், பி சீக்கன் தீட்டா இங்க போயிடும், இங்க ஒய் இருக்கத்தான் செய்யும். சரியா சொல்றது? சாரி, ஒய் இருக்கத்தான் செய்யும். இது ரெண்டும் தான் இன்டர்சேஞ்ச் ஆயிரு கோஎஃபிஷியன்ட். நடுவில் மைனஸ் எதா மாறிடும், பிளஸ்ஸா மாறிடும். அடுத்து இந்த மைனஸ் ஏபி எடுத்துட்டு என்னது ஈக்குவல் டு இதுதான் ஆன்சர். இப்ப இதுதான் ஆன்சர் அப்படின்னா 3ன்னு வச்சுக்கோ. இந்த 3 நீ கண்டுபிடிக்கனா கே கண்டுபிடிச்சாதான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப கேக்கு பாசிங் த்ரூ த பாயிண்ட் போட்டு அந்த பாயிண்ட்டை போடணும். பாசிங் த்ரூ த பாயிண்ட் போட்டு x1 y1 போட்டியல்ல, அதை போட வேண்டியதான். பேராமெட்ரிக் ஃபார்மே போடலாம். பாசிங் த்ரூ த பாயிண்ட் வந்து ஏ சீக்கன் தீட்டா கமா என்னது பி டான் தீட்டா, அவ்வளோதான். எக்ஸுக்கு இப்பெல்லாம் போடுதில்ல, ஏ சீக்கன் தீட்டா புரியுதான் பார்த்துக்கோ. இல்லை ஏ ஸ்கொயர் சீக்கன் தீட்டா டேன் தீட்டா இதில் போட்டிருக்கேன். எக்ஸுக்கு பதிலாக இதை போட்டிருக்கேன், புரியுதான்னு பார்த்துக்கோ. ப்ளஸ்ஸு ஒய், சாரி ஒய்க்கு பதிலாக பி டேன் பி ஸ்கொயர் டேன் தீட்டா சீக்கன் தீட்டா ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. எக்ஸுக்கும் ஒய்க்கும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் இது ரெண்டும் எடுத்து. இப்போ என்ன செய்யலாம் பாரு, எப்படி அடிக்கலாம். ஏ ஸ்கொயர் இது வந்து என்ன வரும் 1 இதில் என்ன வரும் சொல்லு சும்மா, 1 காஸ் தானே. அப்போ சைன் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வருமானு பாரு. ப்ளஸ் பி ஸ்கொயர் அங்கேயே என்ன வரும், இல்லை ரெண்டுல வெளியில் எடுத்துட்டு அங்கிட்டு கொண்டு போய்கிட்டா என்ன வேணா செஞ்சுக்கலாம். எப்படி என்ன செய்யறியா? சரி பாரு என்ன செய்யலாம். பி ஸ்கொயர் டேன் தீட்டாக்கு சைன் தீட்டா இது அதுதான் வரும். சைன் தீட்டா பை காஸ் தீட்டா 1 காஸ் தீட்டானா என்ன வந்துடும், சைன் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0 அப்படின்னு வருது. அந்த சைடு கொண்டு போனால் என்ன ஆகுன்னு பாரு. ஏதாவது ஒரு ஐடியா பண்ணிக்க, வெளியில் எடுக்குன்னா எடுத்துக்க. ஏன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டால ஏதாவது ஒன்று ஐடியா பண்ணு. சைன் தீட்டா காஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்துக்கலாம்டாமா. சைன் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0ன்னு வரும். சரியான்னு பாரு. சரிதானா சொல்கிறது? அப்போ இது ரெண்டு வெளியில் எடுத்திருக்கேன். இது வந்து எப்படி செய்யலாம், இது அப்படியே அங்கிட்டு கொண்டு போனால் மைனஸ் ஆகும். இது அங்கிட்டு கொண்டு போனால் என்ன ஆகும், மைனஸ் ஆகும். இல்லை இது ரெண்டே அங்கிட்டு கொண்டு போய் மைனஸில் வெளியே எடுத்தாலும் சரி, இது ரெண்டே அங்கிட்டு வெளியில் கொண்டு போய் மைனஸ் வெளியே எடுத்தாலும் சரி. கே ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் சைன் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. டேய் கவனிச்சுக்க, இந்த தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போதைக்கு கேக்கு ஆன்சரு ஃப்ரம் 3க்கு போ. ஃப்ரம் 3னா மேலே இருக்கு. ஃப்ரம் 3ல என்ன எழுதியிருந்தோம் அப்படின்னா கவனிச்சு பாரு. அதில் பயப்படக்கூடாது, அப்ரோச் பண்ணணும். நம்ம தான் அப்ரோச் பண்ணா இருக்கு. ஏஎக்ஸ் டேன் தீட்டா பிஒய் சீக்கன் தீட்டா, ஏஎக்ஸ் டேன் தீட்டா பிஒய் சீக்கன் தீட்டா மைனஸ் ஆஃப் சைன் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு. இங்கே ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு பார்த்துக்கோ. ப்ளஸ்ஸா இதுல இருந்து எப்படி அதுதான் இங்கே பாருங்களேன். இந்த இடம் போகணும்னு வச்சுங்களேன், இன்ட்டு போட்டு ரிசிப்ராக்கல் மேலே மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோ. இது போயிரும்ல. அப்போ இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் என்ன வந்துடும், பி ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இதை சேர்த்தா என்ன ஆகுன்னு பாரு. இதை சேர்த்தா என்ன வரும் பாரு, கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்க. ஏஎக்ஸ் டேன் தீட்டான் இருக்குன்னா டேன் தீட்டானா சைன் தீட்டா பை என்ன வரும், காஸ் தீட்டா. இதுக்கு
பக்கத்தில் இதை கொண்டு சேர்க்குறோம். காஸ் ஸ்கொயர் தீட்டா பை என்ன வருது, சைன் தீட்டான்னு வருதா. அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா பை என்ன வருது, சைன் தீட்டா வருதாடா. இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா என்ன வந்துடும், காஸ் தீட்டான்னு வருது. என்ன வருது, காஸ் தீட்டான கீழே கொண்டு வந்தோம்னா சீக்கன் தீட்டான்னு வேணால் போடலாம். ஏஎக்ஸ் பை சீக்கன் தீட்டான்னு போடலாம். அதில் இருக்கான்னு பாரு. அப்படி போடலாம் காஸ் தீட்டாவை. இப்போ இங்கெல்லாம் வர்றதில்ல, அதான் சொல்கிறேன்ல பார்த்துக்கோ. இந்த இடத்துல வர்ற ஆன்சரு ஏஎக்ஸு காஸ் தீட்டான்னு வரும், ப்ளஸ்ஸு பிஒய் அப்படின்ட்டு இங்கனக்குள்ள காட் தீட்டான்னு வரும்னு நினைக்கிறேன். அப்போ இதை எடுக்கையில் ஏஎக்ஸ் பை சீக்கன் தீட்டான்னு எழுதலாம், ப்ளஸ்ஸு பிஒய் பை இது கீழே எழுதையில் டேன் தீட்டான்னு எழுதலாம், ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஆன்சர் கரெக்டானு பார், ஆன்சர் கரெக்டானு பார். மணி பார்த்துக்கோ. சில சின்ன விஷயங்கள் வந்து நம்ம தான் சரி பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கிறோம், இல்லை வேற மாதிரி இந்த இடத்துல மாற்றுறோம் அப்படின்னா மாற்றிக்கலாம், தப்பு கிடையாது. இந்த சீக்கன் தீட்டாவும் இது டேன் தீட்டாவும் சம்மந்தப்படுற மாதிரி ஆன்சர் நிறுத்தியிருக்கோம், தெரியுதா. ஏன்னா இது என்னது, இது ஹைப்பர் போலா. அதை புரியுது. இங்கே மேலே இருந்தால் இதுலேயுமே பாரு, சீக்கன் தீட்டா டேன் தீட்டா சம்மந்தப்பட்ட மாதிரி தான் நிறுத்தியிருக்கேன். இதான் மைனஸ் ஏபின்னு. இதில் என்ன செஞ்சுருக்கோம், டிவைடில் கொண்டு வந்திருக்கு, அப்படியே தெரியுதான்னு பாரு. டேய் அதே மாதிரி தான் இருக்குது ஆன்சரு, தெரியுதா. ஏ டேன் தீட்டா இங்கே பி சீக்கன் தீட்டான்னு இருக்கு, அதே மாதிரி ஏ இங்கே மாதிரி இருக்கு பாரு, சேஞ்ச் ஆகிருக்கு, தெரியுதா. பெர்பெண்டிகுலராக சேஞ்ச் ஆகும்ல, அது இங்கே வந்துடும், இங்கே போகும்ல, இருந்தால் வந்துருச்சு பாரு. சீக்கன் தீட்டா இங்கே என்ன வந்துருச்சு, டேன் தீட்டா வந்துருச்சு. அந்த கான்ஸ்டன்ட் மட்டும் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன். அது வந்து மாறிடும் சில இடங்கள்ல, தப்பாக செஞ்சிடாதீங்க, புரியுதான்னு பார்த்துக்கோ. நான் திருப்பி சொல்லிட்டேன், இது உன்னுடைய நாலேஜுக்கு செய்கிறது. ஃபார்முலா மனப்பாடம் பண்ணால் செய்ய முடியாது. உங்களால் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களாம் செஞ்சு பார்க்கணும். அந்த ஃபார்முலா ஃபுல்லாக கேட்கத்தான் செய்வாங்க.